நீங்க வந்து கல்பாக்கம்லேருந்து வரீங்க. ஸோ நீங்க வந்து என்னன்னு சர்ச் பண்ணிட்டு எப்படி எங்க ஆக்சி ப்ளஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்க? மேம் ஆக்சுவலி எனக்கு வந்து தைராய்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஹைப்போதைராய்டு அதனோட லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் நான் ஒரு தடவையும் டாக்டர்கிட்ட அலோபதி எடுக்கிறப்ப ஈச் டைம் தே யூஸ் டு கிவ் ஹையர் டோசஸ். அதனால லைஃப் டைம் நம்ம மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இதை எப்படி க்யூர் பண்ணலான்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து ஃபங்க்ஷனல் மெடிசன் வந்து ரொம்ப க்யூர் பண்ணணும்னு பார்த்தப்ப நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஆக்சி ப்ளஸ் தான் இருந்தது. ஸோ நான் ஹையர் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன். நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க. ஆனால் நீங்கள் செலிபிரிட்டிஸ் வராங்கன்னு நினச்சிட்டு காஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டீங்க அப்படி தானே? ஆமாம் மேம், ஆக்சுவலி அது கிடையாது உண்மை. அதே மாதிரி நான் இன்னொன்று யோசித்தேன். ரொம்ப நம்ம தூரத்துலேருந்து வரோம், இங்கே வந்து தங்கி எடுக்கணுமா அப்படின்றதுலாம் வேற எனக்கு யோசனையாக இருந்தது. ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் வரவே வேணான்றீங்க. நானே அதான் சொன்னேன். நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்தீங்க? 1 month பிஃபோர் வந்தீங்க. கரெக்ட்லி மந்த்லி ஒன்ஸ் தான் நான் ஷெட்யூல் பண்ணேன். ஏன்னா நீங்களும் ஒரு ஒர்க்கிங் ஃபீமேல், எனக்கும் தெரியும் எவ்வளோ 2 குழந்தைங்களை கூட்டிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்னா ஒரு ஃபீமேல் டு ஃபீமேல் வந்து நான் எப்பயுமே எப்படி பண்ணுவேன்னா ஒரு செஷன் வந்தாலுமே அவங்களோட மேக்ஸிமம் என்ன நம்ம கொடுக்கணும் அதை அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணாலே மோர் தென் எனஃப் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வீட்டில் ஒழுங்காக ஃபாலோ பண்ணீங்களா? இல்லை மேம், ஆக்சுவலி நீங்கள் கொடுத்த அந்த கட் என்சைம் அப்புறம் அந்த ப்ரோபயோட்டிக் அதெல்லாம் கூட நான் சரியாக ஃபாலோ பண்ணாருனா கூட அது எனக்கு சுகர் கிரேவிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது அந்த ஒன் ஆஃப் த கொஸ்டினாக இருந்தது. அந்த கேஷீட் ஹை சுகர் கிரேவிங்ஸ் இருந்தப்ப நீங்க அது என்ன பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு மேஜிக், எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா ஆஃப்டர் தட் அந்த டீடாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு சுகர் கிரேவிங்ஸே இல்ல. இப்ப நானாவே வாண்டடா அந்த பீனட் பால்ஸ் எடுத்து சரி ஒரு உங்களுக்காக வேணும் ஹெல்த்துக்காக சாப்பிடணுமேன்னு சாப்பிட்றேனே தவிர சுகர் கிரேவிங்ஸே எனக்கு இல்ல. நான் இன்னைக்கு அவங்கள தான் சொன்னேன், லாட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸோட வந்தேன். இது வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் பாம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. தட்ஸ் a true thing. The moment we give right treatment and right detox, அந்த கிரேவிங் இருக்காது. அவங்க இதுக்கும் மெடிசன்ஸ் கூட ஒழுங்காக எடுக்கலன்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் வந்தனுமே சொன்னேன். நீங்கள் அதை இன்னும் எடுத்திருந்தீங்கன்னா மோர் தென் த சுகர் கிரேவிங் இன்னும் மெட்டபாலிசம் நல்லா இருந்திருக்கும், ப்ராப்பர் இன்னும் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு சொன்னேன். ஸோ நான் வந்து அடிக்கடி வர வேணான்னு சொல்லுவேன். செகண்ட் விஷயம், இன்னொரு என்ன முக்கியமான விஷயம்னா ஃபீமேல்ஸ் பொறுத்தவரையும் அவங்களோட மெட்டபாலிசமாக இருக்கட்டும், ஒரு ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கட்டும், நம்ம வந்து ரூட் காஸ் அட்ரெஸ் பண்ணும்போது ரெக்கரன்ஸ் திரும்பி வராது. ரெக்கரன்ஸ்னால் திரும்பி அந்த ப்ராப்ளம் லாங் டேர்மில் இருக்குமா, லாங் டேர்ம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணுமா, அந்த மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட் என்ன இருக்கும் இப்படிங்கிற பயமே இருக்க தேவையில்லை. ஸோ ஃபங்க்ஷனல் மெடிசன் வி அட்ரெஸ் த ரூட் காஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. திஸ் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ டு கிரியேட் awareness about functional medicine and the treatment protocols. And moreover, நீங்கள் ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னு சொன்னால் என்னன்னு சொல்லுவீங்க மேம்? மேம் ஆக்சி ப்ளஸ் மேம் அது எனக்கு என்னன்னா மெயினாக ஃபஸ்ட்டு நான் வந்தப்ப ரொம்ப ஃபீஸ் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணி கொடுத்தீங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, எனக்கு உண்மையாலுமே ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். ஓகே, ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த ஆம்பியன்ஸு, அந்த டாக்டர்ஸோட கம்ஃபர்ட்டு, ஸ்டாஃப் எப்படி அந்த என்வரான்மெண்ட்டை வச்சுக்கிறாங்க எல்லாமே சேர்ந்து தான் அந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ 3 விஷயம் உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க ஸ்வீட் கிரேவிங். அண்ட் ஈவன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்ப ப்ராமினென்ட்டாக இருந்துச்சு, அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நானே சொல்லிடுறேன் அவங்க ஹெல்த் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். அண்ட் இன்னொன்று கூட சொல்லியிருந்தீங்க கட் ஹெல்த் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஏப்பம்லாம் வரல, ஏப்பம் வருது. ஸோ இதெல்லாம் கூட நம்ம பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியுங்கிறது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃப்ரம் ஆல் த வே ஃப்ரம் கல்பாக்கம். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ எவ்ரி ஃபீமேல் டிசர்வ்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் லவ், கேர் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் ஹெல்த் கேர் அண்ட் செல்ஃப் கேர். ஸோ நீங்களும் ஒரு ஃபீமேலாக இருந்தீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். அது ஹெல்த் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னா நம்ம ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. தேங்க்யூ.